ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்த விலாக் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா துலிப் ஃபார்ம் தான் போயிருந்தோம். அதை பற்றின விலாகும் ஒரு நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை பண்ண அந்த விலாகும் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா கனடா வந்து 2 வருஷம் ஆகுது. இப்போ தான் பார்த்திங்கன்னா எங்களால் இந்த துலிப் ஃபார்முக்கு போக முடிஞ்சுது. ஏன்னா லாஸ்ட் டைமும் பார்த்திங்கன்னா நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். மே மந்த்து கிட்ட போகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த டைமுக்கு வந்த போனால் தாங்க அந்த இதை நம்ம போய் பார்க்கவே முடியும். போன வாட்டியும் பார்த்திங்கன்னா 2 டைம் மிஸ் பண்ணியாச்சு. சரி, இந்த டைம் பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் கொஞ்சம் இயர்லியாகவே போயிடலாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இயர்லியாகவே பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா ஏப்ரல் எண்டு மே ஒரு 3லேருந்து ஒரு 10 வரைக்கும் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம் தான் பார்த்திங்கன்னா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும். சரின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் சாரா கிரேபிக் ஃபார்ம் இங்கே தான் பார்த்திங்கன்னா நாங்கள் போயிருந்தோம். ஏகப்பட்ட ஃபார்ம்ஸ் இங்கே இருக்குது. இது எங்களுக்கு கொஞ்சம் நியர்பை இருந்துச்சுன்றனால பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ம் தான் பார்த்திங்கன்னா நாங்கள் போயிருந்தோம். பசங்களும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. நிறைய ஃபோட்டோஸும் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நிறையா வச்சுருந்தாங்க. அங்கெல்லாம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 1 டே வேணும்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும், கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுக்கணுன்றதுனால கொஞ்சம் நம்ம பொறுமையாக பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துட்டு வரலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வெப்சைட்டில் செக் பண்ணும்போது 3 hours தான் அப்படின்னு போட்டிருந்தாங்க. பட் ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லைங்க. நம்ம போய் எவ்வளோ டைம் எடுத்து கூட நம்ம பொறுமையாக பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வரலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு 10 துலிப் கிட்ட எடுக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இருக்குது. நாங்கள் பார்த்திங்கன்னா 4 பேருங்கிறப்போ 2 குட்டீஸுங்கிறனால 2 குட்டீஸ்க்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஈச் 5ன்னு சொல்லிவிட்டு அவங்க 2 பேருக்கும் பார்த்திங்கன்னா 5 எடுத்துக்கிட்டாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 10 மொத்தம் பார்த்திங்கன்னா 30 துலிப் கிட்டே நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். பசங்களும் பார்த்திங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. அதே மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புறதுக்கே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு 5லேருந்து 6 ஆயிடுச்சு. சரி, ஏன்னா அங்கேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் கிளம்புனோம். ஏன்னா நான் பேக் பண்ணி தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். சரி, சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8 o'clock தான் இருக்கும். எந்த அளவுக்கு வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். ஏன்னா சம்மர் வந்துடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு இருட்டுறது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு 9 to 9:30 பார்த்திங்கன்னா அந்த வெளிச்சம் இருந்துகிட்ருக்கும். ஏன்னா சம்மர் டைமுன்றனால பார்த்திங்கன்னா அந்த வெளிச்சம் பார்த்திங்கன்னா இருக்கும். நெக்ஸ்ட் டே தான் பார்த்திங்கன்னா இந்த விலாகை கண்டினியூ பண்ணுறேங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபிஷ் குழம்பு ஃபிஷ் ஃப்ரையும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருந்தேன். சரி, ஒரு பக்கம் ரைஸ்க்கும் ரெடி ஊற வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பக்கம் அது ஊறிட்டுருக்கும். புளியும் பார்த்திங்கன்னா கையோடவே ஊற வச்சுட்டு சுடு தண்ணியில் போட்டு சின்ன வெங்காயம் அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் மட்டும் நான் சேர்த்து புடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். வெந்தயம் கருவேப்பிலை எல்லாமே தாளிச்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் அது கூடவே பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பாதி சைஸ் பெரிய வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே நான் பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி இது மட்டும் சேர்த்து தாங்க நான் பேஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருப்பேன். இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க. வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா வதக்கும் போது அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா குழம்பு வைக்கும்போது அந்த பச்சை வாசனை வராமல் நல்லா இருக்கும் பார்த்திங்களா. அதனால் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா தான் நான் புளி தண்ணி எப்போவுமே சேர்க்குறது. அரிசியும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா ஊறிடுச்சுன்னு சொல்லிவிட்டு அதுக்கும் ஒரு பக்கம் போட்டுட்டு புளி தண்ணியும் பார்த்திங்கன்னா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் வைப்பேன். ஏன்னா நம்ம மீன் போட்டோம் அப்படின்னா தனியாக ஆகிடும். அதே அளவுக்கு நம்ம குழம்பு பார்த்திங்கன்னா சில நேரம் பார்த்திங்கன்னா கட்டி ஆகிடுன்றனால கொஞ்சம் தண்ணியாகவே பார்த்திங்கன்னா வச்சுக்கிறது. சாதமும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வடித்து விட்டுட்டு மாங்காய் இருந்துச்சு. சரி, அதுவும் சேர்த்து போட்டுடலாமே நல்லாயிருக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அதுவும் போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டேன். அது கூடவே பார்த்திங்கன்னா சரி ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி பண்ணிடலாமேன்னு சொல்லிவிட்டு ஃபிஷ் ஃப்ரைக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், உப்பு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் பெப்பருக்கு சேர்த்துக்கோங்க. லெமன் பிழிஞ்சிட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா பைண்டிங்க்கு நான் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் எல்லோ கார்ன்ஃப்ளவர் இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் கிட்டே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் அதே நான் ஊற வச்சிடலாமேன்னு சொல்லிவிட்டு அதுவும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா குழம்பு பார்த்திங்கன்னா மாங்காய் போட்டு கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா மீன் சேர்த்துக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் நேராக கொதிக்க வச்சுருந்தேன். ஒரு பக்கம் மாங்காவும் பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. சரி, மீன் போட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் தாங்க ரெடி ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன்.
அதனால கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு ஃபிஷ் ஃப்ரையும் பார்த்திங்கன்னா மேரினேட் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா நம்ம எப்போ ஃப்ரை பண்ணுறோமோ அப்போ எடுத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சாச்சு. குழம்பும் பார்த்திங்கன்னா நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிளான ஃபிஷ் குழம்பு பிகினர்ஸ் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபிஷ் ஃப்ரையும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிவிட்டு அன்றைக்கி லன்ச் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு எங்களுக்கு. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.